வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். நம்ம பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல சிம்பிளிஃபிகேஷனாக ஒவ்வொரு பாட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்க்க போறோம்னா மூணாவது பகுதி. ஓகேனா மூணாவது பாட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேனா ஸோ அதனால தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரூட் ஆஃப் 3, அதாவது ரூட் 3 ஈக்குவல் டு 1.732. ஓகேங்களா? ரூட் 3யோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க, ரூட் 2ஓட வேல்யூ அவங்களே டைரக்டாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதை கொடுத்துட்டு 1 டிவைடட் பை ரூட் 3 பிளஸ் ரூட் 2ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இது வந்து பார்த்தா இந்த மாதிரி கொடுத்தாலே நீங்க என்ன பண்ணிக்கணும்னா காஞ்சிகேட் மெத்தடுக்கு நீங்க மாத்திக்கோங்க. சரியா? ஓகே, எப்படின்னா இது எப்படி இருக்குன்னா 1 டிவைடட் பை ரூட் 3 பிளஸ் 1 டிவைடட் பை ரூட் 2 இருக்குங்களா? இதை காஞ்சிகேட் மெத்தட் எழுதும்போது இங்க பிளஸ்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், மைனஸ்ல மாத்திக்கணும். கிளியரா? அப்ப இது எப்படி எழுதணும்னா ரூட் 3 மைனஸ் ரூட் 2. சரிங்களா? ரூட் 3 மைனஸ் ரூட் 2 அடிக்கிறேன், டிவைடட் பை அதே வேல்யூவால டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்போ ரூட் 3 மைனஸ் ரூட் 2. சரிதானே? ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை வச்சு இதை பெருக்கலாமா? இதை வச்சு பெருக்கும்போது ரூட் 3 மைனஸ் ரூட் 2 டிவைடட் பை இதான் பண்ணலாம் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட்ல இருக்கா? கிளியர் தானே? இங்கே ஏ எவ்வளவு, ஏன்றது ரூட் 3, பின்றது ரூட் 2. இப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்ற ஃபார்மேட்ல இருக்கு. ஆமா தானே? அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏன்றதுனா ரூட் 3, அப்போ ஏவை ஸ்கொயர் பண்ணா கிடைக்கும் 3 கிடைக்கும். ரூட் 3 ஸ்கொயர் பண்ணா கிடைக்கும் வெறும் 3 கிடைக்கும். மைனஸ் பி ஸ்கொயர், பி ரூட் 2, ரூட் 2 ஸ்கொயர் பண்ணா எனக்கு ரூட் கேன்சல் ஆயிடும் 2 கிடைக்கும். கிளியர் தானே? ஓகே, இப்போ 3ல 2 போச்சுன்னா 1. அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன, கீழே 1 ஆயிடுமா? கீழே 1 ஆயிடுச்சுன்னா மேல இருக்க மட்டும் தான் வேலை கிடைக்கும். அப்போ ரூட் 3 மைனஸ் ரூட் 2 கிடைக்கும். கிளியர் தானே? அப்போ ரூட் 3 மைனஸ் ரூட் 2 நம்ம இங்க வேல்யூ அவங்களுக்கு கொடுத்தாங்க. என்ன ரூட் 3யோட வேல்யூ என்ன 1.732 மைனஸ் ரூட் 2ஓட வேல்யூ அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா 1.414. இது ரெண்டு நமக்கு கழிச்சிட்டா ஆன்சர். சரிங்களா? இது ரெண்டு நீங்க கழிச்சு பாருங்க, நம்மளுக்கு ஆன்சர் சி அப்படின்னு வரும். 0.318 அப்படின்னு வரும். கிளியருங்களா? ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து சிம்பிளஸ்ட் ஃபார்முலா எழுதணும். ஓகேங்களா? சிறிய வடிவம். ஓகேங்களா? ஸோ இந்த சிறிய வடிவம் எழுதும் பொழுது என்ன பண்ணலாம்னா எந்த நம்பரால நம்ம டிவைட் பண்ணணும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இல்ல மேல இது பார் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாத்துங்க. பார் எதுவுமே இல்லை, ஏன்னா பார் இருந்துச்சுன்னா வேற மாதிரி செய்யணும். அந்த கணக்குல பார் இல்லாம தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சிம்பிளஸ்ட் ஃபார்முலா நம்ம பண்ண பார்ப்போம். அப்ப அதுக்கு முன்னாடி கீழே எந்த நம்பராவது ஒண்ணு, ஏதாவது ஒண்ணு 5ல இருக்கான்னு பாருங்க. இங்க வந்து பார்த்தோன்னா டினாமினேட்டர் எப்படி இருக்கு, 5ல இருக்கு. ஓகேங்களா? அப்போ இது கண்டிப்பா கீழே 5ல வர்றதா ஆன்சரா இருக்கும். கண்டிப்பா ஏ ஆன்சர் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒன்னு ஏ சிஆ இருக்கணும், பிஆ இருக்கணும், இல்லை டிஆ இருக்கணும். இது 4 தான் ஆன்சரா இருக்கும். சரி, இந்த 3ல தான் ஆன்சரா இருக்கும். ஓகேனா? ஓகே, அப்போ 5னா இதை நீங்க 5ஆல டிவைட் பண்ணி பாருங்க. ஏன்னா எந்த வாய்ப்பாடுல வரும் நம்மளுக்கு தெரியாது. 115 எந்த வாய்ப்பாடுல வரலன்னு தெரியலனா என்ன பண்ணணும் நான் சொல்றேன். அப்போ இதை 5ஆல நீங்க டிவைட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிடும். 115 ஏன்னா அவன் 5ஆல டிவைட் பண்றேன். 1 5 2 5 10 மீதி 1 3 5 15. அப்போ 23 5 115. கிளியர் தானே? புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுல எத்தனை 23 இருக்கும், 23ஆல அடிக்கலாம். கிளியரா? அப்போ 192 டிவைடட் பை 115. சரிங்களா? இதுல எத்தனை 23 இருக்கும்னா 5 23 இருக்கும். கிளியரா? 115ல எத்தனை 23 இருக்கு, 5 23 இருக்கும். ஆமா, அப்ப இந்த 92ல எத்தனை 23 இருக்கும், 4 23 92. கிளியர் தானே? அப்ப ஆன்சர் பார்த்தோம்னா 4/5. சரியா? ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தியரியா கொடுத்துருக்காங்க. அதாவது ஓகேவா, இதை பத்தி நீங்க தெரிஞ்சுருந்தா தான் நம்ம ஈஸியாவே பண்ண முடியும். சரிங்களா? கோஎஃபிஷியன்ட், பாலினாமியல் எல்லாத்தையும் பத்தி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, இந்த 4 கூற்றா கொடுத்துருக்காங்க. இந்த 4ல நம்ம எது சரின்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு கூற்று பாருங்களேன். ஒரு பல்லுறுப்பு கோவையின் படியானது, அதாவது ஒரு பாலினாமியலோட பவர். ஓகேங்களா? பாலினாமியலுக்குள்ள பல்லுறுப்பு கோவை அதோட பவர் வந்து அதன் உறுப்புகளில் அமைந்த மாறியின் மிகப்பெரிய குறைவற்ற முழுக்கள் என்னாகும் அப்படின்றாங்க. சரிங்களா? அந்த கோஎஃபிஷியன்ட்டோட மிகப்பெரிய நம்பரா இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது உங்களுக்கு நான் புரியுற மாதிரி நான் சொன்னேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கோவை நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸ்ன்றது ஒரு கோவை. கிளியர்? புரிஞ்சுங்களா? எக்ஸ்ன்றது ஒரு கோவை, எக்ஸ் பிளஸ் 1ன்றது ஒரு கோவை. இது எத்தனை உறுப்பு கோவை அப்படின்னு பார்த்தோம்னா ஈருறுப்பு கோவை. ஏன்னா இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. அப்போ ஈருறுப்பு கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, பல்லுறுப்பு கோவைனா என்னது, பல உறுப்புகள் சேர்ந்தது பல்லுறுப்பு கோவை. இப்போ இன்னொன்னு சொல்றாங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1, இது மூவுறுப்பு கோவை. இதை வந்து பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லலாம். கிளியர் தானே? ஓகேண்ணா? 2 கோவையே என்னது பல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்துச்சுன்னா அதை பல அப்படின்னு சொல்லுவோம். அதனால அப்போ இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகள் இருந்துச்சுன்னா அதனால அது பல்லுறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து பல்லுறுப்புல இது மூவுறுப்பு கோவையை நம்ம சொல்லிக்கலாம். கிளியர். ஓகே, இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பல்லுறுப்பு கோவையின் படியானது, படினா என்ன, அடுக்கு. இந்த படியானது அதன் உறுப்புகளில் அமைந்த மாறியின் மிகப்பெரிய குறைவற்ற முழுக்கள் என்ன ஆகுன்றாங்க. மாறி அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, மாறி அப்படின்னாலே என்னது, இதுதான் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரிங்களா, இது மாறிக்கிட்டே இருக்கும். நல்லா பாருங்க, இது மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டன்ட். சரிங்களா, கான்ஸ்டன்ட் வந்து எப்பவுமே அப்படியே தான் இருக்கும். மாறின்றது மாறிலி வந்து எப்பவுமே தான் இருக்கும். 1ன்னா 1 தான், 5ன்னா 5 தான். நம்பர் வந்து வேல்யூ மாறவே மாறாது. இப்போ 10ன்னா 10 தான். இப்போ XYZ அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், என்ன வேணா நம்ம போடலாம். சரிதானே, சரி இது எக்ஸ்ன்றது என்ன, வேரியபிள். சரியா, கோஎஃபிஷியன்ட் கெழு அப்படின்னு வந்து. ஓகேனா, எக்ஸ்ன்றது வேரியபிள். நம்ம எக்ஸுக்கு வந்து எது வேணா வேரியபிள்ல எந்த வேல்யூ வேணா நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். கிளியர் தானே. இப்போ எக்ஸுக்கு 1 போடலாம், 2 போடலாம், ஏன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதான் அது மாறினுவாங்க. மாறாம இருக்கிறது மாறிலி, மாறிட்டே இருக்கிறது மாறி அப்படின்னு. ஓகேங்களா, ஒரு பல்லுறுப்புக்கோவையின் படியானது அதோட படி அதன் உறுப்புகளில் அமைந்த மாறியின் மிகப்பெரிய குறைவற்ற முழு எண்ணாகுன்றாங்க. இப்ப மாறி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து குறைவற்ற எண்ணா இருக்கணும். ஓகேங்களா, மைனஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கோவையில் அடங்காது. கிளியர் பண்ணல, பின்னம் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி குறைவற்ற எண்ணா ஒரு முழு எண்ணா இருக்கணும் அப்படின்றாங்க. சரி, ஒரு முழுக்களா இருக்கணும்ன்றாங்க. சரிங்களா, அதைத்தான் இங்க. அப்போ ஆன்சர் ஏ கரெக்டா. அடுத்து சார்பக எண்களின் மீப்பவா 1 அப்படின்றாங்க. சார்பக எண் அப்படின்னா என்னன்னா, இப்போ 2 நம்பர் எடுக்கிறேன். சரியா, பகையன் பகையன் நமக்கு தெரியும். இப்போ 4ன்றது ஒரு பகையன், ஏன்னா இது 1ஆலையும் தன்னாலையும் விட 2ஆலையும் வகுப்படும். இப்போ என்ன, இது பகையன். பகையன்னா 3ன்னு எடுத்துக்கிறேன். 3 வந்து பார்த்தோம்னா 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் தான் வகுப்படும். இது பகையன் பகையன் நம்ம பார்த்துக்கலாம். இல்ல சார்பகையன் சார்பகையன் அப்படின்னா, இப்போ 15ன்றது என்னது, ஒரு பகையன். ஓகேனா, 25ன்றது என்னது, ஒரு பகையன். இது ரெண்டையும் நான் சேர்த்தேன்னா இது சார்பகையன். இப்போ பாருங்க, நல்லா பாருங்க, பகையன்றது என்னது, 2 நம்பர் ஒரே நம்பரால் வகுப்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆல வகுப்படும். அப்போ இது சார்பகையன். உள்ள இருக்கிறது பகையனா இருக்கலாம், பகையன் இருக்கலாம், அது நமக்கு கவலை இல்லை. 2 நம்பர் ஒரே நம்பரால் வகுப்படுச்சுன்னா அது என்னது, சார்பகையன். இன்னொரு நம்பர் எழுதுறேன், 3,15. இது என்னது, இது பகையன், இது பகையன். ஆனா இதை வந்து பார்த்தோம்னா சார்புகைன்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்கிறது பகையனா இருக்கலாம், பகையனா இருக்கலாம், அது எப்படியா இருக்கலாம். 2 நம்பர் ஒரே நம்பரால் வகுப்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா வகுப்படும். எதால வகுப்படும், 3ஆல வகுப்படும். அப்படின்னா இது சார்புகையன். ஓகே, இன்னொரு நம்பர் எழுதுறேன், 12,25. இந்த 2 நம்பர் ஒரே நம்பரால் வகுப்படுமா, வகுப்படாது. அப்படி 2 நம்பர் ஒரே நம்பரால் வகுப்படலன்னா என்னது, அது சார்பகையன். கிளியரா. ஓகே, எல்லாம் பாருங்க. அதே மாதிரி HCF அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மீப்போவா. அதோட HCF வந்து 1ன்றாங்க. இப்போ 3,5ன்றது சார்பகைன்னு என்ன சொன்னேன் நான். அப்போ HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது ரெண்டுலயும் பொதுவா இருக்கக்கூடிய நம்பர் தான் இது HCF. ரெண்டுலயும் பொதுவா என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்போ 3 தான் இதோட HCF. கிளியரா. இது 15,25. இது ரெண்டுலயும் பொதுவா எது இருக்கும், 5 பொதுவா இருக்கும். கிளியரா. அப்போ 5 தான் இதோட HCF. அப்போ சார்பகையோட HCF வந்து எப்பவுமே அது மாறிக்கிட்டே இருக்கும். எந்த நம்பர் வேணாலும் வரலாம். ஓகேங்களா. ஆனா சார்பகையோட HCF எப்பவுமே 1ஆ இருக்கும். பாருங்க, 12,25 எழுதுனா 12,25 எந்த நம்பர் வகுக்கும், 1ன்ற ஒரு நம்பரால் மட்டும் தான் வகுக்க முடியும். ஓகேங்களா. அப்ப இதோட HCF என்ன, 1. எந்த சார்பகையான எடுத்தாலுமே அதோட HCF என்ன கிடைக்கும், 1ஆ இருக்கும். அப்போ ஆப்ஷன் பியும் சரிதான். ஓகேண்ணா. கேள்வி வந்து என்ன பண்றாங்க, சரியானது எதுன்னு கேட்காங்க, அவ்வளவுதான். அடுத்து ABBCCA என்ற கோவையின் மீப்போமா. மீப்போமாடா எல்சியம். எல்சியம்ன்றது இந்த எல்சியம். ஓகேனா, மீப்போவான்றது HCF. கிளியரா. ABC ஆகும் அப்படின்றாங்க. சரி, இது சரியா தப்பா நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகேவா. இப்போ நான் ஏ வந்து நான் 1ன்னு எடுக்கிறேன், ஏவை வந்து நான் 1 எடுக்கிறேன், பிஏ 2ன்னு வச்சுக்கிறேன், சிஏ நான் 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏபி. ஏ இன்டு பி அளவு 2, 1 இன்டு 2 2. பிசி, பி இன்டு சி அளவு 3 இன்டு 2 6. அடுத்து சிஏ, சிஏ என்னது 3 இன்டு 1 3. இதோட எல்சிஎம் நம்ம கண்டுபிடிப்போம். எல்சிஎம்ன்றது என்னது, பெரிய நம்பரை எடுத்துக்கங்க. பெரிய நம்பர் என்ன, 6. 6 3ஆலையும் வகுப்படும், 2ஆலையும் வகுப்படும். ஆமா தானே. அப்போ 2 நம்பராலையும் வகுப்பட்டுனா அதான் அது எல்சிஎம். அப்போ எல்சிஎம் பார்த்தோம்னா இங்க 6. கிளியரா. ஓகேவா. ஓகே, இப்போ இங்க 6 வந்துருச்சு. இப்போ பாருங்க, இந்த 6 பாருங்க, ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. ஏ எவ்வளவு 1, பி 2, சி வந்து 3. 1 இன்ட்டு 2 2, 2 இன்ட்டு 3 6. அப்போ 6 எப்படி எழுதிக்கலாம், ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி எழுதிக்கலாமா. ஓகே, அதை தான் இங்க சொல்றேன் நான். ABBCCA அதோட கோவை வந்து எல்சிஎம் வந்து ABC தான். சரிதானே.
அப்போ ஆன்சர் என்ன? ஏபிசியும் கரெக்ட் தான். ஃபோர்த் ஒன் நம்ம செக் பண்ணுவோம். இது சரி, இது சரி, இது சரி. ஃபோர்த் என்ன செக் பண்ணுவோம்? ஒன்றானது பகாயன் அப்படிங்கிறாங்க. ஒன்றுன்றது பிரேம் நம்பரான்னு பார்த்தோன்னா இல்லை. ஒன்றுன்றது பகையனும் அல்ல, பகாயனும் அல்ல. சரிதானே? ஒன்றுன்றது பகையனும் இல்லை, பகாயனும் இல்லை. ஆனால் என்ன சொல்லுவாங்க? பகாயன் கொடுத்துருவாங்க. அப்போ இது மட்டும் தானே அது தவறு. அப்போ எது சரி? ஏ, பி, சி 3 சரி. அப்போ ஆப்ஷன் ஏ இது வந்து சரியான ஆன்சர். ஓகேண்ணா? நெக்ஸ்ட் சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதை பாருங்க. 3 into x by y into 2y by 5 equal to 10. அதான் வேல்யூ எக்கமா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஸோ இந்த மாதிரி மதிப்புகள் இப்படி கொடுத்தா ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னா என்ன பண்ண போகிறோம்? எக்ஸுக்கு இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடணும். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரணும்? 10ன்னு வரணும். அப்படி இருந்தால் தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி 10 இது பார்த்தா கலப்பு பின்னமாக இருக்கா? அதை நம்ம என்ன பண்ணணும்? பின்னத்துக்கு நாம மாற்றிக்கணும். ஓகேண்ணே? அப்போ 7 3 21. 21 பெருக்கி மேலே கூட்டிக்கிறோமா? 21 + 6 டிவைடட் பை என்ன இருக்கு? 7 இருக்கு. 7. அடுத்து இன்ட்டு. அடுத்து 2 5 10 10 × y 10 + y டிவைடட் பை என்ன இருக்கு? 5 இருக்கு. சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் செக் பண்ணி பார்க்குறேன். 3 4 போட்டால் 10 வரணும். ஓகே, இந்த 10 வரணும். நீ எக்ஸ்பேண்டடாக பண்ணீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி வேல்யூக்கு நீங்கள் அப்ளை பண்ணியதான் உங்களுக்கு ஈஸி. ஓகேண்ணே? ஓகே. இப்போ 3 போகிறேன். எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 4 போகிறேன். இதில் 3 போட்டனா என்ன கிடைக்கும்? 24 கிடைக்கும். டிவைட் பை 7 ப்ளஸ் இங்கே 4 போட்டோம்னா 14. சரி, இன்ட்டு இங்கே 14/5. எதை அடிக்க முடியுமா? முடியாது. இதை கேன்சல் பண்ணாலும் வேல்யூ வந்து வேற வேல்யூ தான் வரும். ஓகே, 10 வராது. இதில் பி செக் பண்ணி பாருங்க, வராது. சி செக் பண்ணி பாருங்க, டியில் நீங்கள் செக் பண்ணி பாருங்க, ஆன்சர் வருதா நாங்கள் செக் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கே டி மார்க் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் அது சரியா நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாம்பிள் உட்காந்து பொழுது ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் செக் பண்ணாதான் ரொம்ப ஈஸி. கிளியரா? ஓகே. அப்போ 4 நான் சப்ஸ்டிட் பண்ணா 21 + 4 25/7. ஓகேங்களா? பை 7 இன்ட்டு ஒய்யும் 4 தான். 10 + 4 10 + 4 அளவு 14 டிவைட் பை 5. சார் அது அடிக்கிறா தான் அடிச்சுக்கலாம். 1 5 is 5, 0 5 5 சார் 25. 1 7 2 7 5 2 10. அப்போ எக்ஸுக்கு 4ம் ஒய்க்கு 4 போட்டா எங்க வருது? ஆன்சர் 10ன்னு வருது. அப்போ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் இங்க find the value of x in the equation. இந்த ஈக்குவேஷன் பண்ணும்போது வேல்யூ x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஓகே. இப்போ இந்த மாதிரி கணக்குகள் கேட்டாலே நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி கணக்குகள் கேட்டாலே இங்க 14 இருக்குன்னா ரூட் இருக்குன்னு வச்சுங்க. இந்த மாதிரி ரூட்ல கொடுத்தாங்கன்னா இங்க 144 இருக்கா? 144னா அடுத்த 144 ஸ்கொயர் நம்பர் என்ன? 12. கிளியரா? 144 ஸ்கொயர் நம்பர் என்ன? ஸ்கொயர் ரூட் 12. அப்போ இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும்னா 13 வச்சுக்கணும். கிளியரா? புரிஞ்சுதுங்களா? அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 13 இருக்கும். கிளியரா? ஓகே. அப்போ நல்லா கவனிங்க. இங்க இதை வச்சு இதுல கூட்டி பெருக்கி மேல கூட்டுனா 13 வரணும். கிளியர் தானே? இங்க வச்சு இதை பெருக்கி மேல கூட்டினா எடுக்கணும் 13 வரணும். இங்க 12 இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் என்ன? 13 தான். இங்க 13 தான் வரணும். அதை மட்டும் ஆவச்சுங்க. 13 இருந்துச்சுன்னா 14 வரணும். புரியுது நான் சொல்றது? 15 இருந்துச்சுன்னா 16 வரணும். அவ்வளவுதான் நம்ம யோசிக்கிறோம். ஓகேனா? ஓகே. அப்போ இந்த 12 வச்சு இதுல பெருக்குனா பெருக்கி இங்க கூட்டினா 13 வரணும். அப்போ எக்ஸ்க்கு என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேனா? அப்போ 1 12 12 12ல எதை கூட்டினா 13? 1 கூட்டினா 13. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 1 இருக்கும். சரிதானே? கிளியரா புரிஞ்சுதுங்களா? அப்போ எங்க ஆன்சர் வந்து பார்த்தோம்னா பி. அவ்வளவுதான். நீங்க நார்மலா பண்ணீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி போகணும். ஓகேனா? நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चन பண்ணியாச்சு. இந்த क्वेश्चन find the value of x 2 power x plus 13 equal to 4 power x plus 2. இதெல்லாம் x ஓட மதிப்பு காண்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ என்னன்னா நல்லா கவனிங்க. ரெண்டு பக்கமும் அடுக்குல கொடுத்துருவாங்க. பேஸ் கொடுத்து மேல அடுக்கும் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தாலே என்ன பண்ணணும்னா பேஸை ஈக்குவல் பண்ணணும். சரிங்களா? நம்மளுக்கு ரூல் தெரியும். அடிமானம் சமம் எனில் அடுக்குகள் சமம் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் படி போனா ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இங்க 2 இருந்துச்சுன்னா இங்க 4 இருக்கா? அப்போ இந்த 4 நம்ம 2 அடிமானமா மாத்தணும். ஓகேண்ணே? அப்போ 2 power x plus 13 இந்த சைடு இருக்கு ஈக்குவல் டு இதை நம்ம எப்படி எழுதலாம்? 4 இந்த 4 வந்து 2 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? கிளியரா? அப்போ 2 ஸ்கொயர் அதுக்கு மேல என்ன இருக்கு? x plus 2 இருக்கு.
ஓகேனா x plus 2 சரியா ஓகே இப்போ எப்படி எல்லாம் 2 power x plus 13 13 கொடுத்தாங்க ஓகே x plus 13 equal to இந்த 2 வந்து இதுலயும் பெருக்கணும் இதுலயும் பெருக்கணும் அடுக்கு மேல அடுக்கு நிச்சயமா சொல்லிருக்கேன் அடுக்குகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படினு இருப்பாங்க ஆமாதானே அப்போ 2 into x 2x 2 into 2 4 ஓகேனா அப்போ 2 power 2x plus 4 அப்படி கிடைக்கும் இப்போ அடிமானம் சமம்னா என்னது அடுக்குகளும் சமம் ஓகேனா அப்போ x plus 13 equal to 2x plus 4 கிளியரா ஓகே இப்போ x ல ஒன் சைடு நம்பர்ல ஒன் சைடு வெச்சுக்குவோம் இந்த x அந்த பக்கம் போச்சுனா ஆகும் மைனஸ் ஆயிடும் ஆல்ரெடி இங்க 2x இருக்கு இந்த x அந்த பக்கம் போச்சுனா ஆகும் மைனஸ் x ஆயிடும் ரெண்டு கழிச்சா கிடைக்கும் மைனஸ் வெரி x கிடைக்குமா 2x 1x போச்சுனா கிடைக்கும் x அப்படி கிடைக்கும் ஈக்குவல் டு ஓகேனா இந்த x அந்த சைடு கொண்டு போய்ட்டேன் நம்பர் இந்த சைடு கொண்டு வரேன் 13 இருக்கு இந்த 4 இந்த பக்கம் போச்சுனா மைனஸ் ஆயிடும் 13 4 போச்சுனா என்ன கிடைக்கும் 9 கிடைக்குமா அப்ப x ஓட வேல்யூ பார்த்தா நமக்கு 9 ஆன்சர் C ஓகேனா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க இத பார்த்தோம்னா a = 1 + 1/2 + 1/4 + 1/8 மேலும் b = 1 + a/2 எனில் b ஆனது a ஐ கழித்தா எவ்வளவு அதிகம்ன்றாங்க சரிங்களா a வை கொடுத்துட்டாங்க b கொடுத்தாங்க இதுல b ன்றது எவ்வளவு அதிகம்னு கேக்குறாங்க ஓகேங்களா ஆனா பாருங்க இங்க b இருக்கிற இடத்துல என்ன கொடுத்தாங்க a கொடுத்தாங்க அப்போ இங்க a இருக்கிற இடத்துல என்ன இந்த வேல்யூ எடுத்து நம்ம இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா அதுக்கு முன்னாடி a என்ன அப்படி நம்ம பாத்துக்கலாம் இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா சரி ஓகே என்னது 1 + 1/2 + 1/4 + 1/8 இது கொடுத்தாங்க இத நான் சிம்பிளிஃபை பண்ண போறேன் ஓகேனா அப்போ இது 3க்கு இது 4க்கு எல்சிஎம் எடுக்கணும் கீழ 1க்கு மாதிரி வச்சுக்கிறேன் இது ஏனா ஈக்குவல் பண்ணனும்ல ஏனா டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணனும் எல்சிஎம் எடுத்தா தான் ஈக்குவல் பண்ண முடியும் அப்ப இத பார்த்ததுமே சொன்ன இதுவும் பெரிய நம்பர் 8 மத்த ரெண்டு நம்பரை நம்ம பாக்கணும் ரெண்டாலே வகுடு நாலாலே வகுடு அப்ப எல்சிஎம் என்ன 8 தான் ஓகேனா ஓகே அப்போ இத எதால பெருக்குனா 8 8ஆல பெருக்குனா 8 மேலே 8ஆல பெருக்குங்க 8 பிளஸ் இது எதால பெருக்குனா 8 4ஆல பெருக்குனா 8 மேலேயும் 4ஆல பெருக்குறேன் 4 இத 2ஆல பெருக்குனா 8 மேலே என்ன 2ஆல பெருக்குறேன் இத 1ஆல பெருக்குனா 8 இப்ப மேலே 1ஆல பெருக்குறேன் டிவைடட் பை 8 இத கூட்டினா 12 14 சரி 10 14 15 15/8 சரிதானே ஓகே அப்போ a வந்து பார்த்தனா என்ன கிடைக்குதுனா 15/8 அப்படி நமக்கு கிடைக்குது சரியா இப்போ b a வுக்கு இங்க இருக்கிற இடத்துல என்ன பண்ண போறேன் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் a ஓகேனா b = இது நம்ம எப்படி எழுதலாம் இத வச்சு இங்க பெருக்கி மேல கூட்டிக்கலாமா அப்ப எப்படி எழுதலாம் o 2 2 + a 2 + a / 2 இப்போ a இருக்கிற இடத்துல என்ன 15/8 போட்டுக்கலாமா அப்ப 2 + 15/8 / 2 அப்போ இத வச்சு இங்க பெருக்கி மேல கூட்டணுமா அப்போ இத வச்சு இங்க பெருக்கினா 16 16 + 15 31 2 16 31/8 / 2 இப்போ டிவைட்ல டிவைட் நிச்சயமா தலையில போட்டுக்கலாம் சோ தலையில போட்டனா என்ன ஆகும் இந்த ரெண்டு கீழ இருக்கிற ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மேல போயிடும் ரெண்டு இங்க வந்துரும் அப்போ 31/16 அப்படி நமக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ b வந்து பார்த்தா 31/16 இப்போ என்ன சொல்றானா a ஆனது b சரி b ஆனது a ஐ விட எவ்வளவு அதிகம்னு சொல்றாங்க அப்போ a யும் b யும் கழிக்கணும் கழிச்சா என்ன கிடைக்கும் எது எக்ஸ்ட்ரா வருதோ அதான் ஆன்சர் சரிங்களா ஓகே அப்போ இங்க வந்து பார்த்தா a அளவு 15/8 b அளவு 31/16 கிளியரா அப்ப ரெண்டையும் கழிச்சு பார்க்கறேன் 31/16 - 15/8 இது ரெண்டு கழிச்சும் பார்த்தே சொல்லிடலாம் பெரிய நம்பர் 16 8ஆவது கூடுமா ஓகே அப்ப 16 தானே அது இதுக்கு எல்சியம் கிளியரா அப்போ இத 16ஆ மாத்தணும்னா 1ஆல பெருக்கினா 16 இப்ப மேலே என்ன பண்றேன் 1ஆல பெருக்கிறேன் அடுத்து இத 16ஆல மாத்தணும்னா 2ஆல பெருக்கணும் மேலே 2ஆல பெருக்கினா எனக்கு 30 கிளியரா நான் 15 2ஆல பெருக்கினா 30 அப்போ 31ல 30 போச்சுனா 1/16 அப்ப ஆன்சர் பார்த்தனா b ஆனது a ஐ விட 1/16 அதிகமா இருக்கும் ஓகேனா அப்ப ஆன்சர் a is correct கிளியரா ஓகே நெக்ஸ்ட் இங்க if x/y equal to 4/5 then find the value of 4/7 plus 2y minus x divided by 2x plus x அப்படினு கொடுத்துறாங்க சரிங்களா ஓகே என்னன்னா x/y கொடுத்துறாங்க x/y ன்றது எவ்வளவுனா 4/5 அப்படினு சொல்லிட்டாங்க அப்பனா இதோட வேல்யூ என்ன அப்படி கேட்டாங்க அப்பனா x/y நல்லா கவனிங்க x/y ன்றது என்னன்னா 4/5 அப்ப x க்கு நேரா என்ன இருக்கு 4 இருக்கு y க்கு நேரா என்ன இருக்கு 5 இருக்கு அப்ப x ஓட வேல்யூ 4 னும் y ஓட வேல்யூ 5 னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் இந்த क्वेश्चनல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் ஓகேனா
ஓகே, அப்போ ஆல்ரெடி 4/7 இருக்கு. அடுத்து பிளஸ் இருக்கு. இங்க 2y, ஒய்யோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் 5 பார்த்தோம். அப்போ 5 × 2 × 5 10 ஆயிடுமா? 10. இங்க பிராக்கெட் இருக்கு, நான் பிராக்கெட் போடுறேன். ஓகேவா? அடுத்து மைனஸுக்கு மைனஸ் எக்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 4. அப்போ எக்ஸ் வந்து பார்த்தோன்னா 4 டிவைடட் பை 2y, 2 × 5 10 பிளஸ் எக்ஸோட வேல்யூ என்ன 4. சரிதானே? இப்போ நம்ம சுருக்கலாம். 4/7 பிளஸ் 10ல 4 போச்சுன்னா அளவு 6 டிவைடட் பை 10 + 4 14. சரிதானே? இப்போ ரெண்டு ஈக்குவல் பண்ணணுமா? ஈக்குவல் பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணுமா? இப்போ 7 14 பார்த்தோம்னா பெரிய நம்பர் என்ன 14, 7ஆவது வகுப்படுமா? வகுப்படும். அப்போ என்னது 14 தான் எல்சிஎம். ஓகேண்ணே? அப்போ இதை 14 மாற்றணும்னா மேலே என்ன ஒண்ணா 14 மாற்றணும். அப்போ இது 2வது பெருக்குனா 14, மேலே 2வது பெருக்குனா என்னது 8. ஓகேண்ணே? டிவைடட் பை 6 பிளஸ் இது 1ஆல பெருக்குனா 14, மேலே 1ஆல பெருக்குனா 6 டிவைடட் பை 14. அப்போ 8 + 6 அளவு 14 டிவைடட் பை 14. 14 கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆன்சர் 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா பி. கிளியருங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, if a and b are two non-zero rational number and அப்படின்னு சொல்லிட்டு 2 + √3 2 - √3 equal to a plus b √3 then the value of b is அப்படின்னு கொடுத்தாங்க. சரிங்களா? அது வந்து பார்த்தோம்னா விகிதமுறி என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 2 + √3 டிவைடட் பை 2 - √3ன்றது ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அத விகிதமுறி என்னன்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, ஓகே, பாருங்க, பூஜ்ஜியமற்ற விகிதமுறி என்ன அப்படின்றாங்க. அப்ப ab யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்க கேள்வி என்னன்னா b யோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ஓகேனா? ஓகே, இந்த மாதிரி क्वेश्चन கேட்டா நான் கான்ஜுகேட் மெத்தட் யூஸ் பண்ணுங்க அப்படி நான் சொன்னேன். நான் இந்த மாதிரி ரூட்ல கொடுத்து क्वेश्चन கொடுத்தாலே கான்ஜுகேட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு ஈஸியா டைரக்டா ஆன்சர் வரும். ஓகேனா? ஓகே, இதனால இந்த மாதிரி கீழ டினாமினேட்டர் இருக்கிறது தான் பார்க்கணும். எப்பவுமே பிளஸ் ஆன்சரா மைனஸ் எடுத்துங்க, மைனஸ் ஆன்சரா பிளஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 2 + √3 டிவைடட் பை 2 - √3 இருக்குங்களா? இதெல்லாம் ஒன்றும் மேலே இங்கேயும் மாத்திக்கணும். பிளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா நான் பிளஸ் எழுதிக்கணும். அப்போ 2 + √3 டிவைடட் பை 2 + √3. ஏன்னா ஒரே நம்பரால டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? வேல்யூ நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகேண்ணே? ஓகே, இதெல்லாம் பண்றேன். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, இது a + b, இதுவும் a + b, a + b ஈக்குவல் டு a + b தான் ஹோல் ஸ்கொயர். ஓகேண்ணே? அப்போ 2 + √3 தான் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இங்க a + b × a - b, a + b சரி a - b × a + b, a + b னாலும் a + b a - b னாலும் a - b a + b னாலும் ஒண்ணு தான், ஒரே தான். எனக்கு ரெண்டு வேல்யூ சேஞ்ச் ஆக போகல. ஓகே, அப்ப a + b × a - b = a² - b². இங்க ஏன்றதுனால 2 எவ்வளவு 4 ஆயிடுமா? a² எவ்வளவு 2 2² 4. bன்றதுனா √3 b² மைனஸ் √3a² பண்ணா கிடைக்கும் 3 கிடைக்கும். சரிதானே? ஓகே, இப்போ கீழே 1 ஆயிடும். ஏன்னா 4 - 3 1 ஆயிடும். இப்போ மேல மட்டும் a + b the whole square ஃபார்மட்ல எழுதி ஆகணும். ஓகேனா? a + b whole square ஃபார்முலா தெரியும்ல, a² + b² + 2ab. கிளியர் தானே? ஓகே, அப்ப இங்க ஏன்றதுனா 2, அப்ப 2² அளவு 4 பிளஸ் bன்றது √3 √3a² பண்ணா என்ன கிடைக்கும்? ரூட் கேன்சல் ஆயிடும், பிளஸ் 3 கிடைக்கும். பிளஸ் 2ab 2 × a × b. ஓகேனா? அப்ப 2 × 2 அளவு 4 × √3 4 √3. சரிதானே? இதை கூட்டலாமா? 4 + 3 7 + 4 √3. இப்போ நம்ம ஃபைனல் கொண்டோம். இதுதான் கேள்வி. என்ன கேட்டாங்கன்னா a இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. இந்த வேல்யூவை இப்படி எழுதுனா b யோட மதிப்பு என்ன எழுதுறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூவை நம்ம எப்படி எழுதுறோம்? 7 + 4 √3 எழுதிக்கிறோம். இங்க a இருக்கிறதுல என்ன இருக்கு? 7 இருக்கு. b இருக்கிறதுல என்ன இருக்கு? 4 இருக்கு. இங்க b கேட்டதால ஆன்சர் 4. இதே a கேட்டிருந்தா ஆன்சர் 7. கிளியரான? ஆப்ஷன் b கேட்டிருக்காங்க. அப்ப இது ஆன்சர் 4 இஸ் கரெக்ட். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். இந்த क्वेश्चन சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி क्वेश्चन அடிக்கடி கேக்குறதான். 162 × 162 - 18 × 18 டிவைடட் பை 144. இது என்னன்னா a இது பார்த்தோம்னா a² - b² டிவைடட் பை a - b அந்த ஃபார்மட்ல இருக்கு. அத பாருங்க, 162 162 இது எப்படி இருக்கு? a². சரினா? மைனஸ் 18 × 18 b ன்னு வெச்சுக்கிறோம். அப்ப b² டிவைடட் பை 144 என்ன? 162 - 18. ஓகேனா? அப்போ a - b. சரினா? இந்த ஃபார்மட்ல இருந்தாலே
நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க மைனஸ்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் நீங்க கூட்டிட்டா போதும். பிளஸ் இருந்துச்சுன்னா ரெண்டையும் கழிச்சிட்டா போதும். ஓகேங்களா? நீங்க கீழே பார்க்காதீங்க, மேல பார்க்காதீங்க, இங்க பார்க்காதீங்க, இங்க மட்டும் பாருங்க. ஓகேங்களா? மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, கூட்டிக்கோங்க. பிளஸ் இருந்துச்சுன்னா கழிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அப்போ 162 பிளஸ் 18 ரெண்டையும் கூட்டிட்டா போதும். எவ்வளோ ஆன்சர்? 180. ஓகேங்களா? சரி, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிம்பிளிஃபை இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வச்சு பண்ணாலே கண்டிப்பா போர்ட் மாஸ் ரூல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேனா? போர்ட் மாஸ் ரூல்ஸ் நமக்கு தெரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் பிராக்கெட், அப்புறம் ஆஃப், அப்புறம் டிவிஷன், அப்புறம் மல்டிபிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன், அந்த மாதிரி ஆர்டர் படி வரணும். ஓகே ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட் இருக்கான்னு பார்த்தோம்னா எல்லாமே பிராக்கெட் இருக்கு. சரியா? பிராக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணா இந்த பிராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்றேன்னு வச்சுங்களேன். க்ளோஸ் பண்ணாதனால மல்டிபிள் இருக்கு. அப்போ 2 பெருக்கலாமா? 2 பெருக்குனா மேல 2 பெருக்குனா -5 கிடைக்குமா? -5 டிவைடட் பை 3 × 4 12 அப்படின்னு கிடைக்கும். ஓகேண்ணா? அடுத்து என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு, பிளஸ் போட்டு. அடுத்து செட் பிராக்கெட் இருக்கு. சரிங்களா? பிராக்கெட் 3/5. ஓகேண்ணா? 3/5. அந்த பிராக்கெட்குள்ள பிராக்கெட் இருந்துச்சுன்னா அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். சரிதானே? ஓகே. அடுத்து என்ன இருக்கு? டிவிஷன் இருக்கு. டிவிஷன் இங்க நல்லா பாருங்க. ஆஃப் 1/2ல 1/4 போச்சுன்னா, அதாவது அரையில கால் போச்சுன்னா எவ்வளவு கிடைக்கும்? கால் தான் கிடைக்கும். அதாவது 1/4 தான் கிடைக்கும். ஓகேண்ணா? 1/4. இப்போ இந்த பிராக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு. கிளியர் தானே? ஓகே. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். -5/12 பிளஸ் இந்த பிராக்கெட் நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி பின்னத்துல இருந்து டிவைட்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? இதை நம்ம தலைகீழா போட்டோம்னா பெருக்கலுக்கு மாறிடும். கிளியர் தானே? அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 3/5 இன்டு இதை நம்ம தலைகீழா மாறிடும் 4 அப்படின்னு வந்துடும். கிளியர் தானே? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணணும். கிளியர் தானே? -5/12 பிளஸ் இதை மல்டிபிள் பண்ணா கிடைக்கும் 12/5 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிளியர் தானே? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா கீழே ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பர். அதுவுமே சார்பகையன் 12, 5 ஒரே நம்பரால் வகுப்படாது. அப்போ சார்பகையனோட எல்சியம் பார்த்தோம்னா 2 பெருக்கிட்டாலே போதும். இப்போ 12 × 5 60. ஓகேண்ணா? அப்போ இதோட எல்சியம் பார்த்தோம்னா 60. அப்போ இது எதால பெருக்குன்னா 60, 5ஆல பெருக்குன்னா 60. அப்போ மேலேயும் 5ஆல பெருக்கிறோம். 5 × 5 25. அப்போ -25. ஏன்னா ஆல்ரெடி இங்க மைனஸ் இருக்குல்ல. ஓகேண்ணா? -25. இத எதால பெருக்குன்னா 60, 12ஆல பெருக்குன்னா 60. இப்போ மேலேயும் 12ஆல பெருக்கிறோம். இப்போ பிளஸ் 144. ஓகேண்ணா? அப்போ 144ல 25 நம்ம கழிச்சிருவோம். ஓகேண்ணா? 144ல 25 நம்ம கழிச்சிருவோம். கழிச்சா இங்க 14, 14 5 போச்சுன்னா 9, இங்க 3000, 3 2 போச்சுன்னா 1, இங்க 1. 119 டிவைடட் பை 60 கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா நம்மளுக்கு கலப்பு பின்னத்துல கொடுத்துருக்காங்க. இப்படியே பின்னத்திலே கொடுத்தா இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கலப்பு பின்னத்துக்கு நம்ம மாற்றி தாகணும். கிளியர் தானே? ஓகே. பாருங்க 60ஆல் அடிக்கிறேன். 1/60 60, இங்கே 1/60 60. மீதி எவ்வளவு இருக்கும்? 59 இருக்கும். கிளியர் தானே? இப்போ கலப்பு பின்ன நம்ம மாற்றும் பொழுது மீதி எவ்வளவோ அதை தான் நம்ம மேலே போடுவோம். 59 கீழே மேலே போடுவோம். 60ஆல் டிவைட் பண்ண 60 கீழே போடுவேன். நம்மளுக்கு வகுக்கும்போது 1 கிடைச்சது. அந்த 1 நான் சைடில் போடுவேன். அப்போ ஆன்சர் பார்த்தா 159 டிவைடட் பை 60 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இது கொஸ்டின் பார்த்தா சிம்பிளிஃபைங் சொல்லிட்டு சுருக்க சொல்லிருக்காங்க. x/4 - x² y² டிவைடட் பை y/4 - x² y² டிவைடட் பை x² டிவைடட் பை y² அப்படின்னு கொடுத்தாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டினை நான் கிளியரா நான் எடுத்து எழுதுறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா x/4 - x² y² divided by y/4 - x² y² இந்த bracket அடுத்து டிவைடட் பை அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? x² y² அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த மாதிரி அல்ஜிப்ராவில் கொடுத்தாலே x yன்ற 2 வேரியபிள் இருக்கு. சரிங்களா? அந்த வேரியபிள் நம்ம ஃபாலோ போடணும் அவசியம் இல்லை. ஏதாவது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். x-க்கு 1, y-க்கு 2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம்? நீங்க உங்களுக்கு பிடிச்ச வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நமக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. நான் என்ன பண்றேன்? சின்ன நம்பர் எடுத்துக்கிறேன். 1 2ன்னு எடுத்துக்கிறேன். கிளியரா? ஓகே. இப்போ x-க்கு 1னா y-க்கு 2ன்னு எடுத்துக்கிறேன். கிளியரா? அப்போ x-க்கு 1 போட்டா அடிக்கும் 1/4 1 மைனஸ் x-க்கு 1 போறேன். 1² அளவு 1, 2² 4, 1 × 4 4 டிவைடட் பை இங்க 2/4 2/4 அளவு 16 16 மைனஸ் 1² 1 2² 4. அப்போ 1 × 4 4. சரிங்களா? அடுத்து வகுத்தல் இருக்கு. வகுத்தல் போட்டுறேன். இங்க x-க்கு 1 போட போறேன். 1² அளவு 1 டிவைடட் பை 2² அளவு 4.
ஓகேங்களா? இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1ல 4 போச்சுன்னா அளவு -3 டிவைட் பை 14 4 போச்சுன்னா 12. இது வகுத்தல் இருக்கா? புரியுங்களா? இந்த மாதிரி வகுத்தல ஒரு பின்ன இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், தலைகீழா போட்டா பெருக்கல் ஆயிடும். ஓகேனா? அப்போ 1/4 தலைகீழ் என்னன்னா 4. இதை அடிக்கிறதா அடிச்சுக்கலாம். பாருங்க 1 3 3 3 4 12. சரி 1 4 3 4 12. ஓகேனா? இப்போ 3 3 அடிக்காம 1 3 3 1 3 3. அப்போ என்ன கிடைக்குது ஃபைனலா 1 தான் கிடைக்குது. இங்க மைனஸ் இருக்குதுல மைனஸ். சோ இப்போ ஆன்சர் பார்த்தா -1. ஆன்சர் சி. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க சிம்பிளிஃபை பண்ணின்றாங்க. அப்போ 900 ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன? ஓகே. இந்த சம் கொடுத்துட்டு இதை சிம்பிளிஃபை பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ 900 வேல்யூ என்னன்னா ரூட் 900 வேல்யூ என்னன்னா 30. அடுத்து பார்த்தோம்னா பிளஸ் ரூட் 144 வேல்யூ என்ன 12 டிவைடட் பை 12. அடுத்து மைனஸ் இருக்கு, நான் மைனஸ் போட்டுறேன். 16 ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் 16 வேல்யூ 4 டிவைடட் பை 8 கியூப் ரூட் 8ஓட கியூப் ரூட் என்னன்னா 2. அடுத்து பிளஸ் 2. ஓகேங்களா? இப்போ இரண்டையும் ஆட் பண்ண 42 டிவைடட் பை 12 மைனஸ் 4/2 பிளஸ் 2. சரிங்களா? இதுலயே நம்ம சுருக்கலாம். பேரண்டி நம்ம 1 2 2 4. அப்போ இது -2 பிளஸ் 2. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா எனக்கு மைனஸும் பிளஸும் 0 ஆயிடும். ஓகேண்ணா? அப்போ இங்க 42/12 இருக்குங்களா? இப்போ நம்ம 2ஆல் அடிக்கலாமா? 2ஆல் அடிச்சா பாருங்க 6 2 12. இதுல 2 4 1 2. வேற 3ஆல் அடிக்கலாமா? 3ஆல் அடிக்கலாம். சரிதானே? நம்ம எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஆனா 21/6ல நிறுத்திக்கலாம். ஏன்னா ஆப்ஷன்ல 21/6 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்னும் நம்ம 3ஆல் அடிக்கலாம்ல. 3ஆல் அடிச்சா பாருங்க, ஏன்னா ஆப்ஷன்ல எப்படி கொடுத்துறாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கலாம். பாருங்க இதுல 2 3 இருக்கும், இதுல 7 3 இருக்கும். அப்ப 7/2 ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஆனா ஆப்ஷன்ல 21/6 நிறுத்திருக்காங்க. அதனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிதானே? ஓகே. நெக்ஸ்ட் இங்க என்ன சொல்றாங்கன்னா ஏ ஆனது பெருக்கலை குறிக்கிறது, பி ஆனது கூட்டலை குறிக்கிறது, சி ஆனது வகுத்தலை குறிக்கிறது மற்றும் டி ஆனது கழித்தலை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 25D 42C 6D 10A 5 அப்படின்னு கொடுத்தாங்க. சில இந்த மாதிரி கணக்குகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்ல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் லெட்டருக்கு ஏற்ற சிம்பிள்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேனா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 25 இருக்கு, நான் 25 போட்டுறேன். அடுத்த ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அடுத்த இருக்கு 42 இருக்கா 42. அடுத்த ஸ்பேஸ் விட்டுட்டு 6 இருக்கு. சரிங்களா? 6. அடுத்த ஸ்பேஸ் விட்டுட்டு இங்க 10 இருக்கு 10. அடுத்த ஸ்பேஸ் விட்டுட்டா பார்த்தோம்னா 5 இருக்கு, நான் 5. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம லெட்டர்ல என்னென்ன சிம்பிள்ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றா ஏ ஆனது பெருக்கலை குறிக்கிறதுன்றாங்க. இங்க ஏ எங்க இருக்கு? இங்க இருக்குங்களா? 10க்கும் 6க்கும் இடையில, சில 10க்கும் 5க்கும் இடையில இருக்கு. அப்ப என்னது பெருக்கலை குறிக்கிறதுன்றாங்க. அப்போ இங்க ஏ இருக்கு, அப்ப இந்த இடத்துல நம்ம பெருக்கல் போடுறேன். அடுத்து பி ஆனது கூட்டலை குறிக்கிறது. பி எங்க இருக்கு? இங்க இருக்கா? 6க்கும் 10க்கும். அப்போ என்னது இங்க கூட்டல். அடுத்து என்ன சொல்றாங்க சி ஆனது வகுத்தலை குறிக்கிறது. சி வந்து எங்க இருக்கு? இங்க இருக்குங்களா? அப்ப இங்க வகுத்தல். அடுத்து என்ன சொல்றாங்க டி ஆனது கழித்தலை குறிக்கிறது அப்படின்றாங்க. டி எங்க இருக்கு? இங்க இருக்கு. கிளியரா? அப்ப இங்க கழித்தல். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ போல்மாஸ் ரூல்ஸ் படி டிவைட் பண்ணிட்டு தான் அது மல்டிபிள் பண்ணணும். ஓகேனா? இப்போ நான் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 6 6. சரிங்களா? 7 6 42. கிளியருங்களா? அப்ப 25 மைனஸ் 7. இந்த வேல்யூ ஃபுல்லா 7000. அடுத்து பிளஸ் இருக்கு, நான் பிளஸ் போடுறேன். இது ரெண்டு பெருக்கலாமா? 10 5 50. சரிங்களா? ஓகே. அடுத்து இதை கூட்டி இதை கழிச்சுக்கிற வேண்டியதான். சரிதானா? இது ரெண்டு கூட எவ்வளவு கிடைக்கும்? 75. 75ல 7 போச்சுன்னா எவ்வளவு கிடைக்கும்? 68 கிடைக்கும். அதானே? 75 மைனஸ் 7 எவ்வளவு? 68. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி டி. சரிங்களா? பிளஸ் 68. கிளியரா? ஓகே. அடுத்து அதே மாதிரி மாடல்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாடல்ல நம்மளுக்கு வந்து போன சம்ல பார்த்தோம்னா லெட்டர்ஸ் டு சிம்பிள் கொடுத்தாங்க. இப்போ சிம்பிள் டு சிம்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ன சொல்றாங்கன்னா கூட்டல் என்பது பெருக்கல், கழித்தல் என்பது கூட்டல், பெருக்கல் என்பது வகுத்தல் மற்றும் வகுத்தல் என்பது கழித்தல் எனில் 6 மைனஸ் 9 கூட்டல் 8 பெருக்கல் 3 வகுத்தல் 20 மதிப்பெண்ண அப்படின்றாங்க. சரி, அதே மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர்ஸ்லாம் நாம எழுதிக்கிறோம். என்னென்ன இருக்கு? 6 9 8 3 20. ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் கூட்டல் என்பது என்ன சொல்றாங்க? பெருக்கல்றாங்க.
அப்ப எங்க கூட்டல் இருக்கு, இங்க கூட்டல் இருக்கா? அப்ப இந்த இடத்துல நான் ஒண்ணு பெருக்கல் பண்ணும், எங்க 9க்கு 8 இடையில. சரி, அப்போ இங்க அது பெருக்கல். சரிங்களா? ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க, கழித்தல் என்பது கூட்டல். எங்க கழித்தல் இருக்கு, இங்க இருக்குங்களா? அப்ப அந்த இடத்துல என்ன ஒண்ணு கூட்டல் போடுவோம். சரி, அடுத்து பெருக்கல் என்பது வகுத்தல். பெருக்கல் எங்க இருக்கு, 8க்கு 3 கிடையாது இருக்கு. அப்ப இங்க என்ன ஒண்ணு வகுத்தல் நம்ம போடணும். கிளியரா? ஓகே. அடுத்து வகுத்தல் என்பது கழித்தல் அப்படின்றாங்க. அப்ப இங்க வகுத்தல் இருக்கு, அப்ப என்ன கழித்தல் போட்டுரும். இப்ப நம்ம சிம்பிளை பண்ணலாம். எப்பவுமே என்ன வகுத்தல் தான் பெருக்கணும். கிளியரா? அப்போ 6 பிளஸ் 9 இன்ட்டு 8/3 எழுதிக்கலாங்களா? 8/3. ஓகேண்ணா, -20. இப்ப இது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. இதே இது கேன்சல் பண்ணலாம்ல. 1 3 3 3 9. சரிண்ணா? ஓகே. இப்ப பாருங்க, 6 பிளஸ் 3 24 மைனஸ் 20. கிளியரா? ஓகே. இது ரெண்டு கூட்டினா எவ்வளவு? 30. 30ல் 20 போச்சுன்னா 10. அப்ப ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஏ. கிளியருங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இது பாருங்க, பின்வருவனவற்றில் எது எவை மெய்யானது அப்படின்றாங்க. சரிங்களா? அதாவது எது வந்து உண்மை, எது வந்து சரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. என்ன பண்ணணும்னா -2 -7 என்பது 4ஆம் கால் பகுதியை சேர்ந்த புள்ளி அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிராஃபை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம். கிளியரா? ஓகே. இப்போ டாப்னா நமக்கு கிராஃப் வரையறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது மைனஸ் ஒய் ஆக்சிஸ். சரிங்களா? இங்க 0 இருக்கும், இங்க 1 2 3 இது வரைக்கும் 7 வரீங்களா? 2 3 4 5 நான் எழுதிக்கிறேன். இந்த பக்கம் -1 -2 -3 -4 இப்படி போகும். ஓகேண்ணா? இதுல பிளஸ் பிளஸ் இருக்குமா? 1 2 3 4 5 இருக்கும். இதுல மைனஸ் இருக்கும், -1 -2 -3 -4 -5 அப்படின்னு இருக்கும். கிளியரா? கிராப் பண்ணிட்டேன். என்ன சொல்றாங்கன்னா 4ஆம் கால் பகுதியை சேர்ந்த புள்ளின்றாங்க. சரிங்களா? அதாவது இது எக்ஸ், இது ஒய். கிளியருங்களா? எக்ஸ் வந்து -2 எங்க இருக்கு? -2 எக்ஸ்ல -2 இங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஒய் வந்து -7, ஒய்ல -7, ஒய்ல -7 இங்க வருமா? -6 -7 வருமா? அப்போ இதுக்கு நேரா இதுக்கு நேரா இந்த இடத்துல வரும். சரிங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அது வந்து 4ஆம் கால் பகுதின்றாங்க. 4ஆம் கால் பகுதி கிடையாது. என்னன்னா இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு அண்ட் ஃபோர்த். சரிங்களா? இந்த பாயிண்ட் வந்து என்னன்னா தேர்டு 3ஆம் கால் பகுதியில் அமையுது. ஆனா இங்க வந்து பார்த்தா 4ஆம் கால் பகுதியை சேர்ந்த புள்ளின்றாங்க. அப்போ ஆப்ஷன் 1ன்றது தவறு. சரிங்களா? ஓகே. செகண்ட் 0,3 என்பது எக்ஸ் ஆக்சிஸ் மீது அமைந்த புள்ளின்றாங்க. அப்போ 0ன்றது எக்ஸ், ஒய்ன்றது 3. சரிங்களா? 3ன்றது ஒய். ஓகேனா? இப்போ இந்த புள்ளியை நம்ம பார்ப்போம். எக்ஸ்ல 0, எக்ஸ்ல 0னா இதான் மெயின் தான். ஓகேவா? ஒய்ல 3, ஒய்ல +3, ஒய்ல +3 இங்க வருமா? அப்போ 0க்கு நேரம் +3 இந்த இடத்துல பாயிண்ட் வரும். சரிங்களா? இது எது மீது அமைந்திருக்குன்னா எக்ஸ் மீது இருக்கா, ஒய் மீது இருக்கான்னு பார்த்தா ஒய் மேல அமைந்திருக்கு. ஓகே. இங்க என்ன சொன்னா எக்ஸ் அச்சின் மீது அமைந்த புள்ளின்றாங்க. ஆனா இங்க வந்து எப்படி இருக்கு? ஒய் அச்சின் மீது அமைந்த புள்ளியா இருக்கு. கிளியரா? அப்ப இது ஆப்ஷன் பி ரெண்டும் தப்பு. சரிங்களா? மூணாவது நம்ம செக் பண்ணிடுவோம். -5,2 என்பது எக்ஸ் அச்சிற்கு இடப்புறம் அமைந்த புள்ளி அப்படின்றாங்க. எக்ஸுக்கு இடதுபுறம் அமைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்போ -5ன்றது எக்ஸ், 2ன்றது ஒய். ஓகேங்களா? எக்ஸ்ல -5 புரியுதுங்களா? எக்ஸ்ல -5னா இங்க வருமா? -5 இங்க வருமா? இந்த இடத்துல வரும். ஒய்ல +2, ஒய்ல +2 இங்க வரும். அப்போ இந்த பாயிண்ட் இதுக்கு நேரம் வரும், இதுக்கு நேரம் வரும். அப்ப இந்த இடத்துல அமையும். கிளியரா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த புள்ளி ஒய் அச்சிற்கு இடப்புறம் அமைந்த புள்ளின்றாங்க. ஆமா தானே? இது ஒய் அச்சு, இது வலதுபுறம், இது என்னது? இடதுபுறம். அப்போ ஒய் அச்சுக்கு எப்படி? இடதுபுறம் அமைஞ்சிருக்கு. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் 3வது கண்டிஷன் வந்து சரியா இருக்கு. 4வது கண்டிஷன் சரியா இருக்கா நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? 5,2 மற்றும் -7,2 ஆகியவை ஒய் அச்சிற்கு இணையான கோட்டில் அமைந்த புள்ளிகள் அப்படின்றாங்க. இணையானனா பேரலா அமையன்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அதாவது இது எக்ஸ், இது ஒய், இது எக்ஸ், இது ஒய். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல 5. ஓகேங்களா? எக்ஸ்ல 5, இங்க எக்ஸ்ல +5 இங்க இருக்கும். ஓகேனா? ஒய்ல 2, ஒய்ல 2னா இங்க இருக்கும். அப்ப இந்த புள்ளி வந்து இதுக்கு நேரா அமையும், இந்த இடத்துல அமையும். சரிங்களா? ஓகே. அடுத்து எக்ஸ்ல -7,
எக்ஸ்ல -7 இங்க வருமா, இந்த இடத்துல வரும். 5 அடுத்து 6 7 இங்க வரும். ஒய்ல +2 சரிங்களா, ஒய்ல +2 அப்ப இந்த இடத்துல வருமா, இந்த இடத்துல வரும் சரிங்களா. இது ரெண்டு எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கு, இணையாவா இருக்கு. இணை parallel மீன்ஸ் வேற, parallelனா ரெண்டுமே ட்ரெயின் ட்ராக் மாதிரி போகணும். அதாவது இங்க புள்ளி இருந்துச்சுன்னா அது ரெண்டு பேரும் இப்படி ட்ராக்கா போயிட்டே இருக்கணும் சரிங்களா. இது எப்படி இருக்கு, ஒரே நேர்கோட்டில் இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு சரிங்களா. புரியுது உங்களுக்கு, இது எப்படி இருக்கு, ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தோம்னா ஒய் அச்சிற்கு இணையான கோட்டில் அமைந்த புள்ளிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒய் அச்சிற்கு இணையாவே இருக்காது. சரி, இணையா போகணும். இங்க ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா இங்க இருக்கணும் பாயிண்ட், ரெண்டுமே எப்படி இருக்கணும், இப்படி போகணும், ஒய் அச்சிற்கு இணையா போகணும் சரிங்களா. சோ அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் என்னது, இதுவும் என்னது தப்பு. ஓகேனா, இணையான கோட்டில் அமைந்த புள்ளிகள் அப்படின்றாங்க சரியா. அப்ப எது 4 தவறு. அப்ப எது சரினா 3 மட்டும் தான் சரி. ஓகேனா, அப்ப ஆப்ஷன் டி ஸ்கெட்ச். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது 729 கியூப் ரூட் ஆஃப் 729, கியூப் ரூட் ஆஃப் 27, கியூப் ரூட் ஆஃப் 3, கியூப் ரூட் ஆஃப் 343 அப்படின்னு கொடுத்தாங்க. இதோட வேல்யூ என்ன கேட்குறாங்க சரிங்களா. சரி ஓகே. 729 கியூப் ரூட் பார்த்தா நம்மளுக்கு என்னதுன்னா 9 ஓகேங்களா. 729 கியூப் ரூட்னா 9. 27 கியூப் ரூட் பார்த்தா 3, அப்போ -3 டிவைடட் பை 512. 512ஓட கியூப் ரூட் பார்த்தா நம்மளுக்கு 8 சரிதானே, 8. அடுத்த என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு. 343ஓட கியூப் ரூட் பார்த்தா நம்மளுக்கு 7, பிளஸ் 7. சரி, நம்ம கழிச்சிடலாம். இது ரெண்டையும் கழிச்சா எவ்வளவு கிடைக்கும், 6ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 8 + 7 15ன்னு கிடைக்கும். இதை அடிக்கிறதா அடிச்சுக்கலாம். 3 அடிக்கலாமா, 3 அடிச்சா 2 3 6, 5 3 15. ஓகேங்களா, 2 3 6, 5 3 15. அப்போ என்ன கிடைக்கும், ஆன்சர் 2/5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதை பாருங்க, சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு அல்ஜிப்ரால கொடுத்துருக்காங்க. அல்ஜிப்ரால கொடுத்தா என்னன்னா சொல்றேன், எக்ஸுக்கு ஏதாவது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க நான் சொல்லியிருப்பேன். நான் என்ன பண்றேன், எக்ஸுக்கு 1ன்ற வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன். கிளியரா, ஓகே. ஒரே ஒரு வேரியபிள் இருக்கு, அதனால ஒரே ஒரு நம்பர் நான் சப்ஸ்டிட் பண்றேன். அப்போ இங்க எக்ஸுக்கு நான் என்ன போறேன், 1 நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். இங்க 1 போட்டோம்னா 1 கியூப் 1 ஸ்கொயர் அளவு 1. அடுத்த நாளுக்கு -25க்கு -25 டிவைடட் பை x + 3. 1 + 3 அளவு 4. அடுத்து டிவைடட் பை என்ன கொடுக்குது, x + 5. அப்போ 1 + 5 வந்து 6. 6 மேல ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயர் போட்டு இங்க டிவைடட் பை x ஸ்கொயர் -9. x வந்து 1 1 ஸ்கொயர் 1 1 -9 -8. சரிங்களா, இதை சொல்லலாம். இது என்னது -25, சரி -24. 24 டிவைடட் பை 4. இது பார்த்தா இதை நம்ம தலைகளை அடிக்கலாமா, ஏன்னா வகுத்தல வந்து வகுத்தல ஒரு பின்ன இருந்துச்சுன்னா அடிக்கலாம், நம்ம தலைகளை அடிக்கலாம். தலைகளை அடிக்கணும்னா -8 மேல போயிடும், டிவைடட் பை 6 ஸ்கொயர் வேல்யூ 36. 36 கீழே வந்துடும். இப்போ நம்ம அடிக்கலாம் அடிச்சுக்கலாம் சரிண்ணா. ஓகே, பாருங்க, 1 நாள் 4, 6 4 24. அடுத்து 1 6 6, 6 6 36. வேற 8 6 அடிக்கலாமா, 8 6 அடிச்சுன்னா 2 அடிக்கிறேன், 3 2 6, இங்க 4 2 8. வேற ஏதாவது அடிக்க முடியுமா, முடியாது. அப்ப பார்த்தோம்னா இங்க மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கும். சரி, நான் -1 - பிளஸ், அப்ப என்ன கிடைக்கும், 4/3 கிடைக்கும். எக்ஸுக்கு 1 போட்டேன், எனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சு, 4/3 கிடைச்சு. அப்ப எங்க எக்ஸுக்கு 1 போட்டா ஆன்சர் 4/3 வருதோ அதான் ஆன்சர். சரி, இங்க நான் எக்ஸுக்கு 1 போட்டு பார்க்குறேன். இங்க 1 - 5 அளவு -4. -4. இங்க 1 + 3ன்றது 4, p × 4 டிவைடட் பை 1 - 3ன்றது -2. இதை அடிச்சு பார்ப்போம், மைனஸ் கேன்சல், 2 ஓரம் 2 2 8 வரும். அப்போ ஆன்சர் ஏ தப்பு. ஆப்ஷன் பி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, இங்க எக்ஸுக்கு நான் 1 போறேன். 1 போட்டா 1 மைனஸ் இங்க 5, இங்க 1 மைனஸ் 3, இங்க 1 + 5. சரிங்களா, இதை நம்ம சுருக்கிடுவோம். சுருக்குனா -4, இதில் நீ கழிச்சா -2. எப்படி இருக்கு, பெருக்கல் இருக்கு. கிளியரா, மேல இது 2 கூட்டினா அளவு 6. இப்போ -4 × -2 + 8, 8/6. இது 2ஆல் அடிக்கலாமா, 3 2 2 6, சரி 4 2 8. ஆன்சர் 4/3 கிடைக்குது. அப்போ கொஸ்டின் எக்ஸுக்கு 1 போட்டேன், எனக்கு 4/3 வந்துச்சு. கிளியரா, அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனுக்கு எந்த ஆப்ஷனுக்கு எக்ஸுக்கு 1 போட்டா 4/3 வருது, அதான் ஆன்சர். அப்போ எதுக்கு வருது, ஆப்ஷன் பிக்கு மட்டும் தான் வருது, மற்ற எந்த ஆப்ஷனுக்கும் நமக்கு வரல. ஓகேண்ணா, மறந்து இருந்தாலும் சிடி நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா.
சரி ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் சரி ஓகே, இது வந்து பார்த்தா நம்மளுக்கு அல்ஜிப்ரால தான் கொடுத்துருக்காங்க இதே கொஸ்டின். அது போன சம் மாதிரி தான் சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க நான் சொன்னேன். இங்கே எக்ஸுக்கு என்ன பண்ணலாம், 1ன்ற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேண்ணே, அப்போ 1 கியூப் அளவு இங்கே நான் 1 போடுறேன். எக்ஸுக்கு எடுத்தால் என்ன பண்ணலாம், 1 போடலாம். 1 கியூப் 1 டிவைடட் பை இங்கே 1 - 2, ஏன்னா எக்ஸுக்கு 1 போட்டுருவேன். 1 - 2 அப்போ இங்கே 1 போட்டோம்னா 1 - 2ங்களா, இது ரெண்டு கழிச்சா என்ன கிடைக்கும், -1 கிடைக்கும். கிளியர் தானே? ஓகே, அடுத்து என்ன இருக்கு, ப்ளஸ் இருக்கு, நான் ப்ளஸ் போட்டுருவேன். இங்கே எக்ஸுக்கு 1 8 இருக்கு மேலே, 8 டிவைடட் பை இங்கே எக்ஸுக்கு 1 போட்டோம்னா என்ன கிடைக்கும், 2 - 1 அளவு 1. கிளியரா? 1 இது எப்படி எழுதிக்கலாம், -1 எழுதிக்கலாமா, ஏன்னா -1 கீழே 1 போட்டாலும் போட வேண்டியது, -1 மேலே எழுதிக்கிறேன். இங்கே இது 8ன்னு எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு கூட்டின அளவு 7ன்னு கிடைக்குமா. ஆன்சர் என்ன, எக்ஸுக்கு 1 போட்டேன், எனக்கு 7 வந்துச்சு. சரிங்களா? அப்போ எந்த ஆப்ஷனுக்கு எக்ஸுக்கு 1 போட்டால் 7 வருமோ அதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏவோட செக் பண்ணி பார்ப்போம். இங்கே எக்ஸுக்கு 1 போகிறேன், எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் இங்கே 1 போட்டால் 2 × 1 2 + 4. இதை கழிச்சிங்கன்னா 5 5 2 போச்சுன்னா 3ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. கீழே ஆப்ஷன் பியை செக் பண்ணி பார்ப்போம். எக்ஸ் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 2 × 1 2 + 4. இதை கூட்டி பாருங்க, 3 3 4 7. சரிங்களா? இப்போ என்னன்னா எக்ஸுக்கு நான் 1 போட்டேன், எனக்கு வர ஆன்சர் 7 வந்துச்சு. கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல எதுக்கு எக்ஸுக்கு 1 போட்டா அதே 7 வருதோ அதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின், சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சுருக்குகன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இங்கே வேல்யூ கொடுக்குறாங்க, m டிவைடட் பை m+1 ப்ளஸ் m1 டிவைடட் பை m+1 ப்ளஸ் 1 டிவைடட் பை m² - 1 அப்படின்னு கொடுத்தாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வேல்யூ கொடுத்தாலும் சரிங்களா, xy dA m n எது வேணா கொடுக்குற லெட்டர்ஸ் கொடுத்தாலும் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க அவ்வளோதான். சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம்னா எம்முக்கு 1ன்ற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். போன சம்ல அதே மாதிரி பார்த்தோம், எக்ஸுக்கு 1 போட்டோம் 2 போட்டோம். ஓகேண்ணா? ஓகே, அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரே ஒரு வேரியபிள் எம் மட்டும் தான் இருக்கு. இந்த இடத்துல 1 போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கிறேன், ஏன்னா போன சம்ல நான் சொல்லணும்னா அதை விட்டுட்டேன். இந்த சம்ல சொல்றேன், ஒரு வேரியபிளுக்கு நம்ம ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணா கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல -1 இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கவே கூடாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ எம்முக்கு நான் 1 போட்டேன், இங்க இருங்க 1 ஸ்கொயர் 1 1 - 1 0 ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ அதனால அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, 1 போடக்கூடாது. அதனால என்ன பண்ணிடலாம், அடுத்த நம்ம 2 எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? 1 போடுறதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல -1 இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா 2 போட்டுருங்க. ஓகேங்களா? -1 இல்லைன்னா 1 போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன போறேன், இதுக்கு நான் 2 போட போறேன். அப்போ இங்க எம்முக்கு 2 போடுறேன், 2 டிவைட் பை 2 + 1 அளவு 3. அடுத்து பிளஸ் 1 / m+3. ஓகேங்களா? 1 m வந்து 2 2 + 1 3. அடுத்து பிளஸ் 1 டிவைட் பை 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அளவு 4 4 1 போச்சுன்னா அளவு 3. சரிண்ணா? இப்போ எல்லாத்துலயுமே 3 காமனா இருக்கு. சரிங்களா? எல்லாத்துலயுமே என்ன இருக்கு, 3 காமனா இருக்கு. சரிங்களா? ஓகே, சரி, எதுவும் மிஸ்டேக் பண்ணுறோம், நான் ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். இங்க 2 2 + 1 3. ஓகே, பிளஸ் 1 டிவைட் பை 3 + 2 + 1 3 பிளஸ் 1 டிவைட் பை 2 ஸ்கொயர் 4 4 - 1 3. கரெக்ட். ஓகேங்களா? எல்லாத்துலயுமே 3 காமனா இருக்கு, நான் 3 போட்டுருவேன். சரிங்களா? மேல 2 + 1 + 3 1 எவ்வளவு 4. என்ன கிடைச்சது, எம்முக்கு நான் 2 போட்டேன், ஆன்சர் எனக்கு 4/3 வந்துச்சு. அப்ப கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எங்க எம்முக்கு 2 போட்டா 4/3 வருதோ அதான் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் ஏ எடுத்து பார்ப்போம். எம்முக்கு 2 போட்டா அளவு 4 தான் வரும், 2 ஸ்கொயர் அளவு 4. ஆப்ஷன் பி எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இங்க 2 ஸ்கொயர் அளவு 4 - 1 டிவைட் பை 2 ஸ்கொயர் அளவு 4. அப்ப அதை கழிச்சா 3/4 வருது. நம்மளுக்கு என்ன வரணும், 4/3 வரணும். அப்ப ஆப்ஷன் பி தப்பு. இங்க 1 டிவைட் பை m² அளவு 2 ஸ்கொயர் அளவு 4. அப்போ 1/4 வருது, இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி செக் பண்ணி பார்ப்போம். m² அளவு 2 2 ஸ்கொயர் அளவு 4. ஓகேண்ணா? இங்க m², 2 ஸ்கொயர் அளவு 4 -1. இதை கழிச்சா 4/3 வருதா? அப்போ ஆன்சர் இது டி இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்றோம்னா 3a + 4b = 22, 8a - 5b = -4. Then the value of a + b the whole square அப்படின்னு இருக்காங்க. அதான் பாருங்க, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு a + b the whole square வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா? சால்வ் பண்ற முன்னாடி இந்த ஈக்குவேஷன் எழுதுறேன். 3a + 4b = 22. நெக்ஸ்ட் 8a
மைனஸ் 5b ஈக்குவல் டு -4. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வேல்யூ கேன்சல் பண்ணி ஆகணும். ஏன்னா ஏ வேணும்னா பியை கேன்சல் பண்ணி ஆகணும், பி வேணும்னா ஏவை கேன்சல் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் பண்ணி ஆகணும். சரிங்களா? இப்போ நான் ஏவை நான் கேன்சல் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏவை கேன்சல் பண்ணணும்னா இங்க இருக்கிற 8 வச்சு இங்க போயிருக்குங்க, 3 வச்சு இதுல போயிருக்குங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ 8 வச்சு போயிருக்குன்னா 3 இதை வச்சு இங்க போயிருக்கேன், 3 24 24 அதே 8 இங்க போயிருக்கணும். ஓகேங்களா? 8 நாங்க 32b ஈக்குவல் டு அதே 8 வச்சு அங்க போயிருக்கணும். ஓகேங்களா? 160 அது ஒரு 16 176 வரும். சரிங்களா? 8 8 × 22 176. ஓகேங்களா? அடுத்து இந்த 3 வச்சு இதுல போயிருக்கணும். 3 24 a மைனஸ் இந்த 3 வச்சு இதுல போயிருக்கணும் 15b ஈக்குவல் டு மைனஸ் இந்த 3 வச்சு இதுல போயிருக்கணும் 12. சரிங்களா? இப்போ பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் போடுங்க, மைனஸ்னா மைனஸ் போடுங்க. இது பிளஸ்னா மைனஸ், இது பிளஸ், இதுவும் பிளஸ். சரிங்களா? இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், இது ரெண்டு கூட்டிக்கலாமா? கூட்டினால அப்படியே 47b. சரிதானா? 47b இது ரெண்டு கூட்டிக்கிறோம். கூட்டினா 8 8 8 188. சரிங்களா? ஓகே, அப்போ b ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 188 வகுத்தல் இந்த 47 இங்க வந்துருமா? சரிங்களா? 47. ஓகேண்ணே, இப்போ இந்த வகுத்து என்ன கிடைக்கும்? சரிங்களா? 7 நல்லா பண்ணுங்க. இது 47 இருக்கா? 47வது வாய்ப்பாடு தெரியல அப்படின்னா இங்க யூனிட் டிஜிட் என்ன, இங்க யூனிட் டிஜிட் என்ன பாருங்க. ஓகேங்களா? இங்க 7 இருக்கு, இங்க 8ல முடிஞ்சிருக்கு. புரியுதுங்களா? அப்போ 7 எதால பெருக்கினா 8ல முடியும்னு பாருங்க. புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? இங்க யூனிட் டிஜிட் 7, இங்க யூனிட் டிஜிட் 8. 7 எதால பெருக்கினா 8, 4 7 28. கிளியரா போகுதுங்களா? 4 7 28. ஓகேங்களா? அப்போ இதுல 4 47 இருக்கும். சரிங்களா? இதுல ஒரு 47, இதுல 4 47 இருக்கும். b ஈக்குவல் டு 4. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சதுல? நான் மறுபடியும் நான் சொல்றது என்னன்னு யூனிட் டிஜிட் நான் செக் பண்ணி பார்க்கறேன். நம்ம 47வது வாய்ப்பாடு தெரியல அப்படிங்கும்போது இங்க லாஸ்ட் டிஜிட் என்ன, இங்க லாஸ்ட் டிஜிட் என்ன? 7 எதால பெருக்குனா 28, 8ல முடியும்னு பார்த்தோம்னா 4 7 28. அப்போ ஒரு 47 47, 4 47 188 அப்படின்னு படிக்கும். ஓகேங்களா? இப்போ b ஈக்குவல் டு 4. இப்போ b எடுத்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? b எடுத்து நான் இங்க சப்ஸ்டிட் பண்றேன். ஓகேங்களா? அப்போ 3a பிளஸ் 4 இன்ட்டு b யோட வேல்யூ என்ன 4. அப்போ 4b எவ்வளவு 16. 16 4 இன்ட்டு 4 எவ்வளவு 16 ஈக்குவல் டு 22. இப்போ 3a தான் வேணும். ஈக்குவல் டு 22 இந்த பக்கம் 16 அந்த மூச்சுனாகும் மைனஸ் ஆயிடும். அப்போ கழிச்சாலும் கிடைக்கும் 6ன்னு கிடைக்கும். கிளியருங்களா? ஓகே, இப்போ a இஸ் ஈக்குவல் டு இந்த 3 இந்த முதல்ல வகுத்து வரும். அப்போ 6/3 அடிச்சாலும் கிடைக்கும் 2ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ a வந்து என்ன கண்டுபிடிச்சோம்? 2ன்னு கண்டுபிடிச்சோம். b வந்து 4ன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? அவன் கேட்டதானா a plus b the whole square. ஓகேனா? அப்ப a வந்து 2 plus b வந்து 4 the whole square. அப்ப ரெண்டையும் கூட்டினா 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் அளவு 36. அப்ப ஆன்சர் பார்த்தோம்னா a. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் அல்ஜிப்ரா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அல்ஜிப்ரால கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எம்ன்ற ஒரு வேரியபிள் பார்த்தோம், எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் தான் பார்த்தோம். சரிங்களா? எக்ஸ் ஒய்ன்ற ஒரு ரெண்டு வேரியபிள் பார்த்தோம். இதுல ஏபின்ற ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம அதே தான் ரெண்டு வேரியபிள் கொடுத்தா ரெண்டு நம்பர் எடுத்துக்கிற போறோம். அதாவது சின்ன நம்பர் எடுத்துக்கிறோம். ஏக்கு 1 பிக்கு 2ன்னு எடுத்துக்குவோம். கிளியரா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஏறுங்கிற இடத்துல நான் 1 போட போறேன். 1 கியூப் அளவு 1 டிவைடட் பை a மைனஸ் b. அப்போ 1 மைனஸ் 2 1 மைனஸ் 2 பிளஸ் b கியூப் அளவு 2 2 ஸ்கொயர் அளவு 2 கியூப் அளவு 8 டிவைடட் பை b மைனஸ் a. b மைனஸ் a 2 மைனஸ் 1 2 மைனஸ் 1. சரிங்களா? இதை பாருங்க, 2 கீழே கழிச்சா கிடைக்கும் 1 பை மைனஸ் 1 கிடைக்கும். பிளஸ் இங்க 8 டிவைடட் பை 1 கிடைக்கும். இதை எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் 1 பிளஸ் 8 எழுதிக்கலாமா? சரிங்களா? 8ல 1 போச்சுன்னா எவ்வளவு? 7. சரிங்களா? அப்போ ஏக்கு 1 போட்டேன், பிக்கு 2 போட்டேன். எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 7 வந்துச்சு. அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எங்க ஏக்கு 1 பிக்கு 2 போட்டா 7 வருது, அதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ ஏ ஆப்ஷன் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஏக்கு 1 போறேன், 1 ஸ்கொயர் அளவு 1 பிளஸ் ஏ இன்ட்டு பி 1 இன்ட்டு 2 2 பிளஸ் பி ஸ்கொயர் அளவு 2 ஸ்கொயர் அளவு 4. இதை கூட்டுங்க, நம்மளுக்கு 3 3 பிளஸ் 4 7. ஓகேங்களா? அப்போ இந்த ஆப்ஷன் வருது, ஆப்ஷன் ஏக்கு தான் வருது. நீங்க மற்ற ஆப்ஷன் நீங்க செக் பண்ணி பாருங்க, ஆன்சர் தப்பா வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்
இந்த கொஸ்டின். ஓகேங்களா? இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு 49.4.59 into 1.8 divided by, சரி இது டிவைடர் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, divided by 3.6 plus 5.4 in 1/9 minus 1/5 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாமே எப்படி இருக்கு? டெசிமல் இருக்கு, எல்லாமே எப்படி இருக்கு? டெசிமல் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இது முழு நம்பரை மாத்திக்கிறோம். முழு நம்பரை மாத்தணும்னா என்ன பண்ணலாம்? இது நான் முழு நம்பரை மாற்றும் பொழுது என்ன பண்ணலாம்? 100 பெருக்கிறேன், மேலே கீழே 100 பெருக்கிறேன். ஆமா தானே? அப்போ 459 முழு நம்பர் ஆயிடும், அதே 100 வகுத்துக்கலாம். கிளியரா? ஓகே, அடுத்து இன்ட்டு 1.8 இன்ட்டு 1.8 1.8 முழு நம்பரை மாத்துறதுக்கு 10 பெருக்கலாம். கிளியர் தானே? அப்போ 18/10. அடுத்து வகுத்தல் இருக்கு, வகுத்தல். அடுத்து 3.6 எப்படி எழுதிக்கலாம்? 36 divided by 10 எழுதிக்கலாமா? ஏன்னா முழு நம்பரா மாத்துறதுக்கு. அடுத்து பிளஸ் 5.4 பிளஸ் 5.4 54 divided by 10 எழுதிக்கலாமா? ஓகே, அடுத்து இன்னுனா என்ன அர்த்தம்? பெருக்கல் அர்த்தம். நான் சொல்றேன் ஆல்ரெடி. இன்னுனா இது பெருக்கல். என்னது? 1/9 மைனஸ் 1/5 அப்படின்னு இருக்கு. கிளியரா? இந்த கொஸ்டின் அப்படியே எழுதிட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போ இதை எப்படி எழுதலாம்? டிவிஷன் இருக்கான ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிடுவோம். அதை நம்ம என்ன தலையெல்லாம் எழுதிக்கலாம். அப்போ 459 divided by 100 into 18/10 இதெல்லாம் எழுதிக்கலாம். வகுத்தல ஒரு பின்ன இருந்துச்சுன்னா தலைகள் அழிக்கலாமா? அப்போ பெருக்கல் கழிக்கலாம். அப்போ 10/36 அழிக்கலாம். பிளஸ் 54 divided by 10 into 1/9 minus 1/5. ஓகேங்களா? ஓகே, இது கேன்சல் பண்ற மாதிரி இருக்கா நம்ம பார்த்துக்கிறோம். 10 10 கேன்சல் பண்ணிக்கலாம். கிளியர் தானே? ஓகே, அதே மாதிரி இங்க 1/18 18 2/18 36. ஓகேங்களா? வேற எது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இது எப்படி எழுதலாம்? 459 டிவைட் பை, ஏன்னா இது எல்லாமே 1,000 இதை வச்சு பெருக்குன்னா இது 3 பேருக்குன்னா 4/9 கிடைக்கும். இதை பெருக்குன்னா 100 into 2 200. அடுத்து பிளஸ் இருக்கு, பிளஸ் போடுறேன். இங்க எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க. இங்க பெருக்கல் இருக்கா? இதை அடிச்சுக்கலாம். 9 9 6 9 54. 6 10 அடிச்சுக்கலாம்ல. 6 10 அடிச்சுன்னா வெறும் 3 2 6 இங்க 5 2 10. சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன இருக்கு? அப்போ இது 3/5. ஓகே, இது வந்து 1 ஆயிடுச்சுல. அப்போ 3/5. அடுத்து என்ன இருக்கு? மைனஸ் 1/5. ஓகேங்களா? அடுத்து 4/9 divided by 200. இதை எப்படி எழுதிக்கலாம்? ரெண்டு காமனா அடிக்கலாம்ல. ஒரு 5 அடிக்கலாமா? ஒரு 5. சரிதானே? ஒரு 5 அடிக்கிறேன். இங்க 3 - 1 எவ்வளவு? 2 அப்படின்னு வந்துடும். சரிதானே? இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கிளியர் தானே? ஓகேண்ணே? அப்போ இது ரெண்டுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்னாகும்? இதை 200 தான் எல்சிஎம் பார்த்தே சொல்லு. 200 5ஆல வகுப்படும்ல. அப்படி வகுப்படுச்சுன்னா என்னது? அதுதான் அதோட எல்சிஎம். அப்போ இது 200 மாத்துறதுக்கு எதால பெருக்கணும்? நம்ம 40ஆல பெருக்கணும். அப்போ மேலே என்ன பண்ணணும்? 40ஆல பெருக்கணும். கிளியரா? ஓகேவா? அப்போ 459 டிவைட் பை கீழே 200 வந்துடும். இதை 40ஆல பெருக்கணும். அப்போ மேலே 40ஆல பெருக்கணும் பிளஸ் 80. இதை கூட்டிக்கலாமா? இதை கூட்டினா என்ன கிடைக்கும்? 459 இது ஒரு 80 9 13க்கு 3 மீதி 1 5 539 டிவைட் பை 200 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் இதை 2ஆல் அடிக்கலாமா? 2ஆல் அடிச்சு, ஏன்னா இது 200 2 × 100 பிடிச்சிக்கலாம். 2ஆல வகுத்து 100ஆல வகுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸி. ஓகேங்களா? இது 2ஆல வகுத்தா என்ன கிடைக்கும்? 100ன்னு வந்துடும். இது 2ஆல வகுத்தா 2 4. சரிங்களா? மீதி 1 6 2 12 மீதி 1 9 2 18 மீதி 1. அந்த 1 2ஆல வகுப்படாது. ஓகேனா? அந்த 1 2ஆல வகுப்படாது. அதனால அதுல பாயிண்ட் வச்சு இதுல 0 சேர்த்துக்கலாம். சரிங்களா? இதுல I 2 10. சரிங்களா? ஓகே, சரிதானே? ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ அதை 100ஆல வகுத்துக்கலாமா? புரியுது உங்களுக்கு? 100ஆல வகுக்கும் பொழுது ஆல்ரெடி 268.5 இருக்கு. 100ஆல 2ஆல தான் வகுத்து. இப்போ 100ஆல வகுக்கும் பொழுது 2 டிஜிட் பாயிண்ட் இருக்குமா? இந்த பாயிண்ட் இங்க வந்துருமா? இங்க வந்துச்சுன்னா இருக்கும் 2.685 அப்படின்னு கிடைக்கும். ஓகேனா? சாரி 6. இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, இந்த இடத்துல 9 2 18 8 2 போட்டேன். 9 2 18. ஓகேங்களா? அப்போ இங்க 9000. அப்போ 2.695 கிடைக்கும். ஓகேங்களா? 2.695 அப்படின்னு கிடைக்கும் சார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். இங்க 45 இன்ட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு 25% ஆஃப் 900 அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே, 45 இந்த கொஸ்டின் மார்க் நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இன்ட்டு 25% ஆஃப் ஈக்குவல் டு
25% ஆஃப்னா என்னது மல்டிபிள் அர்த்தம். ஓகேனா ஆஃப்னா மல்டிபிள் தான். அப்போ 25% எப்படி போடணும் 100 அப்படின்னு போடணும். இந்த 25% எப்படி போடணும் 25/100 போடணும். ஓகேங்களா இல்லைன்னா என்னது பெருக்கல் 900. சரிங்களா ஓகே. இப்போ இதில் 2 0 இதில் 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். வேற எதாவது அடிக்க முடியாது. அப்போ 45x is equal to 9 into இதை அப்படி வச்சுக்கிறோம். சரிங்களா 25 into 9 மட்டும்தான் இருக்கு இந்த சைடு. இப்போ எக்ஸ் மட்டும் தான் தேவை. எக்ஸ் மட்டும் தான் தேவைன்னா என்ன பண்ணலாம் 25 into 9 இந்த 45 இந்த உங்க வச்சுனா வகுத்தல் ஆயிடும். சரிதானே டிவைட் பை 45 படிக்கலாமா 9 9 5 9 45 ஓர் 5 5 25. அப்போ எக்ஸ் is equal to என்ன 5 கிடைக்கும். சரிங்களா அப்போ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். சரிங்களா ஓகே. நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பார்த்தா அடிக்கடி கேக்குற क्वेश्चन தான். 999 சொல்லிட்டு இந்த மாதிரி மாடல் நிறைய கொடுப்பாங்க. சரிங்களா இது 4 எத்தனை 9 வேணா கொடுக்கணும். ஓகேங்களா ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இங்க எத்தனை 9 இருக்குன்னு பாருங்க. இத நீங்க இத வச்சு இங்க பெருக்கி மேல ஆட் பண்ணி அடுத்து இதோட பெருக்கணும். ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். எத்தனை 9 இருக்குன்னு பாருங்க. 3 9 இருக்குங்களா 3 9 இருந்துச்சுன்னா 2 9 போட்டு ஒரு 8 போடுங்க. இதே 4 9 இருந்துச்சுன்னா 3 9 போட்டு ஒரு 8. புரிஞ்சுங்களா இதே 5 9 இருந்துச்சுன்னா 4 9 போட்டு ஒரு 8. சரிங்களா இப்போ 3 9ன்றதால 2 9 போட்டு ஒரு 8 போட்டுக்கிறேன். சரிங்களா அடுத்து இங்க மேல இருக்கிற நம்பர் பாத்தீங்களா 995 அதுல ஒரு 1 கூட்டிக்கணும் அவ்வளவுதான். சரிங்களா 995 ஒரு 1 கூட்டினா 996 அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா 998 996. சோ ஆன்சர் பார்த்தா 900 சரி 998 996. சரிங்களா நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு if 4x plus 5y equal to 83 and 3x by 2y equal to 21 divided by 22 then y minus x ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா சரி ஓகே. இந்த மாதிரி क्वेश्चन பாருங்க. இது கூட அவங்க எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தாங்க. இது ஒண்ணும் தேவையில்லை. நம்ம இதை எடுத்துட்டா போதும். x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். சரில பாருங்க 3x க்கு நேரா என்ன இருக்கு 21 இருக்கு. சரில அப்ப x ஓட வேல்யூ ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாமா. இந்த 3 இந்த அவங்க சொன்னாங்க டிவைட் ஆகும் 21 divided by 3 இத அடிச்சா என்ன கிடைக்கும் 7 அப்படினு கிடைக்கும். சரில y 2y க்கு நேரா என்ன இருக்கு 22 இருக்கு. அப்ப y is equal to 22 divided by 2 அடிச்சா என்ன கிடைக்கும் 11 அப்படினு கிடைக்கும். சரில அப்ப x 7 y வந்து 11. அவங்க என்ன கேக்குறாங்க y minus x. சரில இது வந்து எக்ஸ்ட்ரா அவங்க கொடுத்தாங்க அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல. ஓகேல ஓகே. அப்ப y minus x y minus x இங்க y என்ன 11 x என்ன x வந்து 7. இப்போ இதோட வேல்யூ என்ன 11 ல 7 போச்சுனா நமக்கு ஆன்சர் 4 அப்படினு கிடைக்கும். சோ ஆன்சர் B is correct. சரிங்களா find the value of ன்னு சொல்லிட்டு ரூட்ல கொடுத்துருவாங்க. சரிங்களா இதுக்கு நம்ம கான்ஜுகேட் மெத்தட் யூஸ் பண்ணாலே போதும். ஓகேங்களா சோ ஓகே. கான்ஜுகேட் மெத்தட்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். சரியா இத ஃபர்ஸ்ட் நம்ம சுருக்கிக்குறோம். கிளியரா ஃபர்ஸ்ட் ஒண்ண எடுத்து நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். அடுத்து அதே மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணா ஈஸியா இருக்கும். கான்ஜுகேட் மெத்தட் என்ன சொல்றேன் இது பிளஸ் மைனஸ் இருந்துச்சுனா பிளஸ் இருந்துச்சுனா என்னது மைனஸ் எடுத்துங்க சொன்னேன் நான். அதாவது 1 divided by √9 minus √8. சரிங்களா சரிதானே ஓகே. இப்போ இத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா கான்ஜுகேட் மெத்தட் எப்படி இன்டு √9 plus √8 ன்னு எழுதிக்கலாம். டிவைட் பை அதே வேல்யூவை டிவைட் பண்ணிக்கோங்க √9 plus √8. கிளியருங்களா ஓகே. இப்போ நாம இத வச்சு பெருக்கிக்கணும். பெருக்கிட்டா என்ன கிடைக்கும் √9 plus √8 டிவைட் பை இங்க பிறகு இது ரெண்டையும் பெருக்கணும். இதே பிறகு a minus b into a plus b. So a minus b into a plus b is equal to a square minus b square. இங்க a ன்றது என்ன 9. 9 ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு √9 ஸ்கொயர் பண்ணா 9 minus b ஸ்கொயர் √8 ஸ்கொயர் பண்ணா 8. இத கழிச்சா என்ன கிடைக்கும் இது 1 ஆயிடும். 1 ஆயிடுச்சுனா √9 plus √8 ன்னு வந்துரும். ஓகேங்களா சோ அப்போ இந்த வேல்யூவை நம்ம எப்படி எழுதிக்கலாம் √9 plus √8. அப்ப இந்த வேல்யூ எப்படி எழுதலாம் √8 plus √7. இந்த வேல்யூ எப்படி எழுதலாம் √7 plus √6. சோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். சரி அப்படியே ஒவ்வொண்ணையும் நம்ம எழுத போறோம். கிளியரா ஓகே. இது எப்படி எழுதலாம்னு சொன்னேன் √9 plus √8 ன்னு எழுதலாம். அடுத்து என்ன இருக்கு மைனஸ் இருக்கு. சரிதானே இப்போ மைனஸ் அடுத்து என்ன இருக்கு √8 plus √7 எழுதிக்கலாமா இப்படிதான் எழுதணும். அடுத்து என்ன இருக்கு பிளஸ் இருக்கு. சரிதானே பிளஸ் அடுத்து பிளஸ் என்ன இருக்கு √7
இங்க மைனஸ்னா அது பிளஸ் அடிக்கணுமா, பிளஸ் ரூட் 6. அடுத்து என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. மைனஸ் என்ன அப்படி எழுதலாம், ரூட் 6 பிளஸ் ரூட் 5 எழுதலாமா, எழுதிக்கலாம். அடுத்து பிளஸ் இருக்கு, பிளஸ் இருந்துச்சுன்னா ரூட் 5 பிளஸ் ரூட் 4. ஓகேண்ணா, ஓகே. இப்போ மைனஸ் வந்து ஏன்னா மைனஸ் இருந்துச்சுன்னா வந்து உள்ள பெருக்கிடுவோம், சரிதானே. ஓகே, இப்போ ரூட் 9 பிளஸ் ரூட் 8. இந்த மைனஸ் இதுக்கு காமன், இதுக்கு காமன், கிளியர் தானே. அப்போ இதை வச்சு இதில் பிறகு நினைக்கும் மைனஸ் ரூட் 8, இதை வச்சு இதில் மைனஸ் ரூட் 7, கிளியரா. ஓகே, அடுத்து பிளஸ் ரூட் 7 பிளஸ் ரூட் 6 அப்படி இருக்கு. அடுத்து மைனஸ் இதுக்கு காமன், இதுக்கு காமன், ஓகேண்ணா. அப்போ மைனஸ் ரூட் 6, அடுத்து மைனஸ் ரூட் 5, அடுத்து என்ன இருக்கு, பிளஸ் ரூட் 5 பிளஸ் ரூட் 4, சரிண்ணா. இப்போ மைனஸ் பிளஸ்லாம் எல்லாம் கேன்சல் ஆயிடும். பிளஸ் ரூட் 8 மைனஸ் ரூட் 8 பிளஸ் மைனஸ் ரூட் 7 பிளஸ் ரூட் 7 பிளஸ் ரூட் 6 மைனஸ் ரூட் 6 மைனஸ் ரூட் 5 பிளஸ் ரூட் 5. மீதி இருக்குது என்ன, ரூட் 9 பிளஸ் ரூட் 4, ஓகேண்ணா. அப்போ ரூட் 9 ஸ்கொயர் வேல்யூ என்ன, 3, 4 ஸ்கொயர் வேல்யூ என்ன, 2. அப்போ 3 plus 2 equal to 5. ஸோ ஆன்சர் டி, சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஓகேவா.